guys, காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. திரைப்படங்களுக்கு எந்த அளவுக்கு கதை, நடிகர்கள், இசைன்னு பல விஷயங்கள் முக்கியமோ அதே போல் ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு காமெடியும் காமெடியன்ஸும் ரொம்பவே முக்கியம். அப்படி தமிழ் சினிமாவில் கலக்கிய உமன் காமெடியன்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது மனோரமா. சின்ன வயசுல இருந்தே மேடை நாடகங்களை நடிச்சிட்டு வந்த மனோரமா 5000 நாடகங்கள் நடிச்சிருக்கிறாங்களாமா. இவங்க நடிப்பு பார்த்து முதலா கண்ணதாசன் அவர்கள் மாலையிட்ட மங்கை படத்துல அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு சொல்லவே வேண்டாம், தமிழ் சினிமாவுடைய பெண் சிவாஜினே பேர் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆச்சின்னு செல்லமா ரசிகர்கள் மத்தியில கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. களத்தூர் கண்ணம்மா, எதிர்நீச்சல், பட்டிக்காடா பட்டணமா, கண்காட்சி, பாட்டி சொல்லை தட்டாதேன்னு பல ஹிட் படங்களும் இவங்களுக்கு வந்துச்சு. இதுவரை 6 மொழிகளில் 1000க்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்களாமா. கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறாங்க ஆச்சி. இவங்க நடித்த ஜில் ஜில் ரமாமணி கேரக்டர் இன்னமுமே நம்மளுடைய மனசில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். திரைத்துறைக்கு வந்த ஷார்ட் டைம்லேயே மொத்தம் 5 முதல்வர்களோட ஆச்சி நடித்து தூள் கிளப்பியிருக்கிறாங்க. அடுத்ததா 2வதா கோவை சரளா. இவங்க பேர் சொன்னதுமே நமக்கு கூடவே ஞாபகம் வருவதும் வடிவேலு தான். ஏன்னா ஸ்க்ரீன்ல 2 பேரும் அந்த அளவுக்கு மாற்றி திட்டி அடி வாங்கி அதக்கலம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கோவை சரளா. இவங்க 2 பேருமே ஜோடியாக வச்சு அத்தனை மீம்ஸ் டெம்ப்ளேட்டும் இருக்குது. கோவை சரளாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமாவில் காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. முந்தானே முடிச்சு படம் மூலமாக சினிமாவுக்கு வந்த கோவை சரளா சரவெடி மாதிரி முன்னணி காமெடியன்ஸ் கூட நடிச்சுன்னு தள்ளிட்டாங்க. இவங்க வடிவேலு கூட நடித்த விரலுக்கேற்ற வீக்கம், காலம் மாறி போச்சு உள்ளிட்ட படங்களோட காமெடியெல்லாம் இப்போ பார்த்தாலுமே அந்த அளவுக்கு சிரிப்பு வரும். டே ராகவான்னு அவங்க கூப்பிட்ற அந்த ஸ்லாங்குக்கும் அத்தனை ஃபேன்ஸும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கோவை சரளாவுடைய பாடி லாங்குவேஜை அடிச்சுக்க இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே இல்லை. அடுத்ததா ஊர்வசி. கவிதா ரஞ்சனி தான் ஊர்வசியோடைய நிஜ பேர். ஹீரோயினாக அறிமுகமாகி பின்னாடி காமெடி மட்டும் இல்லாமல் டிவி ஹோஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர், தயாரிப்பாளர்னு பல அவதாரங்களையும் எடுத்தவர் ஊர்வசி. முந்தானே முடிச்சு படத்தில் ஒரு கலாட்டா கேரக்டராக நடித்து அத்தனை பேர் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்கிறாங்க ஊர்வசி. ஊர்வசி கேரளாவை சேர்ந்தவங்க, அதனால் மலையாள சினிமாவிலையுமே ஒரு ரவுண்டு அடிச்சிருக்கிறாங்க. தமிழில் இவங்க நடித்ததில் பல பேருக்கு ஃபேவரட்டான சீன்னா அது வாமனன் படத்தில் பொட்டேட்டோ காமெடி சீன் தான். திஸ் இஸ் பொட்டேட்டோன்னு அவங்க சொல்லும் போதே மரண சிரிப்பு வரும் இந்த படத்தோடைய காமெடியில். ரீசெண்டாக வந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் RJ பாலாஜி கூட சேர்ந்து காமெடியில் பிச்சு உதறி இருப்பாங்க. இப்போ திரும்ப அதே போல் வீட்டில் விசேஷம் படத்திலையும் அந்த மாதிரி ஒரு ஊர்வசியை பார்க்கலாம். எல்லாரும் வெயிட்டிங்னே சொல்லலாம். அடுத்தது ஆர்த்தி. ஜோடியா காமெடி பண்ண வந்த ஆர்த்தி இப்போ இதுதான் ட்ரெண்ட்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்த்தி கணேசனுங்கிற பேரில் இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற சேனலில் அவங்களுடைய சேட்டை எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஆர்த்தி 6 மாத குழந்தையா இருக்கும்போதே நடிக்க வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு சின்ன திரை, வெள்ளித்திரைன்னு 2 இடத்துலையுமே மாஸ் பண்ண ஆர்த்திக்கு நிறைய விமர்சனங்களும் வந்திருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே சமாளித்து இப்போ ஜாலியாக யூடியூப் ஷார்ட்ஸில் கலக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஜாங்கிரி மதுமிதா. ஒரு கல் ஒரு கண்ணாடி மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த மதுமிதாவுக்கு அந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அந்த படத்தில் சந்தானம் ஜாங்கிரின்னு கூப்பிட்டதே இவங்களுக்கு அடையாளமாகவும் அமைஞ்சிருச்சு. அதன் பிறகு ராஜாராணி, ஜில்லா, காக்கி சட்டை, ஹலோ நான் பேய் பேசுகிறேங்கிற போன்ற படங்களில் அவங்க ஸ்லாங்கில் பேசி வேற லெவலில் காமெடி பண்ணியிருப்பாங்க. சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், கலர்ஸு, கலைஞர்னு எல்லா முன்னணி சேனலையுமே முத்திர பதிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 3வது சீசன்லையும் ஒரு போட்டியாளராகவும் கலக்கினாங்க. அடுத்ததா வித்யுலேகா ராமன். நீந்தானே என் பொன் வசந்தம் படத்துல சமந்தாவுக்கு தோழியாக நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான வித்யுலேகா நிறைய தெலுங்கு படங்களையும் நடிச்சிட்டாங்க. முதல் படத்திலேயே சிறந்த துணை நடிகைக்கான விருது வாங்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு ரன் ராஜா ரன் படத்துக்காக எடிசன் அவார்டு ஃபார் பெஸ்ட் காமெடியன் ஃபீமேல் விருதையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களும் அறிமுகமான புதுசுல நிறைய பாடி ஷேமிங் விமர்சனங்களையும் எதிர்கொண்டார்னே சொல்லலாம். ஆனால் விமர்சனங்களை பெருசா பொருட்படுத்தாம பின்னாடி இருந்து பொறுமையா வெயிட் லாஸ் பண்ணி எத்து காட்டினாங்க. இப்போ குக் வித் கோமாளியில பெஸ்ட் குக்கா கலெக்ட் வர்றாங்க வித்யு. உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் உமன் காமெடியன்ஸ் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உமன் காமெடியன்ஸ். இவங்களை தவிர உமன் காமெடியன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க.